நல்லவர். ஆமென். இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒரு முறை கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ராஜாவாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த ஆலயத்தை 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே மறுபடியும் ஆரம்பிக்குங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். தேவன் அதை அனுமதித்தார். அப்போது நான் என் பிள்ளைகள்கிட்ட சொன்னது அதுதான், நம்ம மாத்திரம்தான் இந்த இடத்துல இருக்கோம் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். தேவ தூதர்கள் நம்மோடு கூட இணைந்து ஆராதிக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையை பாஸ்டர் அன்னைக்கு சொன்னாங்க. அதை கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ஆமென். உண்மையாகவே நான் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அநேக வார்த்தைகளை தேவன் இந்த இடத்துல உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவருடைய தாசரை கொண்டு, தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் என்ன செய்திருக்கிறார், உபயோகப்படுத்தியிருக்கிறார். நான் அதிகம் பேசாதபடிக்கு இன்றைக்கும் நம்ம மத்தியில் பாஸ்டர் நேசன் அவர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. பிரதர் அமலோடைய ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கு அவங்க ஒரு விசிட்டராக அவங்க வந்திருந்தாலும், ஆமாம், 3 மாதமாய் நம்முடைய சபைக்கு ஒரு தாழ்மையாய் அமைதியாக வந்துட்டு உட்காந்துட்டு அமைதியாக செஞ்சுருக்காங்க, எந்திரிச்சு போயிருக்காங்க. ஒரு நாள் கூட எனக்கு பேசுகிறதுக்கு, எனக்கு மெசேஜ் கொடுக்குறதுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு அவங்க கேட்டதே கிடையாது. நாமளாக தான் அவங்க இடத்துல கேட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே அவங்க பேசினது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அநேகர் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் தேவன் அவர்களை வல்லமையாக தேவன் என்ன செய்வார், பயன்படுத்துவார். இந்த சபையில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம வெகு சீக்கிரத்தில் சந்திப்போம் என்று நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவுசெய்து இன்றைக்குரிய செய்தியும் நீங்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம எல்லாம் வரவேற்போம். நம்ம தேங்க்யூ பாஸ்டர். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஓய்வு காலை வேலை எங்கள் மதியிருப்பதற்கு ஆண்டு அதிகமாக சோதரிக்கிறேன். ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமில்ல உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. செய்திக்காய் கடந்து போவோம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனத்தை ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி செய்திக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு வசனம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பலப்படுவாய், பெரிய காரியங்களை செய்வாய். ஒரு அல்ல சொல்லுவோமா? நன்றாய் கவனித்து பாருங்க. வேதம் நமக்கே நேராக சொல்லுகிற மாதிரி இருக்கு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ இன்னும் பலப்படுவாய். அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் உண்டு. எல்லா வாக்குத்தத்த வசனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் 2 கொரிந்தியர் 1:20 வசனம் அவ்விதமாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் அப்படிதான், அப்படியே ஆகும் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆகவே என்ன கர்மாவில் இந்த நாளில் நான் இன்றைக்கி கேட்ட இந்த வாக்குத்தத்த வசனம் கேட்டதிலிருந்து, ஆண்டவரே ஒரு 4 செய்தியாவது என் மனசில் ஓடணும் அப்படின்னு யோசித்தேன். அன்றைக்கே தேவன் ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியை தான் அந்த நாள் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகிமையாய் வாசம் செய்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுக்காக, எங்கள் வாழ்க்கைக்காக, குடும்பங்களுக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. என கருமையானவர்களே, வேதத்திலே 30,000 வாக்குத்தத்த வசனங்கள் உண்டு. இந்த 30,000 வாக்குத்தத்த வசனங்களையும் எல்லார் வாழ்க்கையிலும் நிறைவேறுவது இல்லை. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஆராதனை வீரனாய், அல்லது நல்ல ஜப வீரனாய், அல்லது தேவன் அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 8,000 வாக்குத்தத்தமாவது நிறைவேற வேண்டும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சாதாரண மனுஷனாய் வாழ்கிற நமக்கு குறைந்தபட்சம் ஒரு 3,000 வாக்குத்தத்த வசனமாவது நிறைவேற வேண்டும். நான் யோசிக்கிறேன், அந்த 30ல் அந்த 3,000ல் இது ஒரு வசனமாக இருக்கும்னு.
அல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ இன்னும் பலப்படுவாய், பெரிய காரியங்களை செய்வாய். நான் இன்னைக்கு காலையில் இதை யோசித்த பொழுது ஆண்டவர் இப்படி சொன்னார். அது கடந்த காலத்தை ஆசீர்வதிக்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ இன்னும் பலப்படுவாய் என்பது நிகழ்காலத்தை குறிக்கிறது. நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்பது வருங்காலத்தை குறிக்கிறது. இந்த 3 காலத்துக்கு ஏற்ற விதமாக தேவன் இந்த வசனத்தை அமைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே இந்த வசனத்தில் முதல் பாகத்தை மாத்திரம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். 115ஆம் சங்கீதம் 12, 13, 14, 15 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 115, 12, 13, 14, 15. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான வசனங்க, The Lord is mindful of us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதல் ஆசீர்வாதம் கவனிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நினைத்திருக்கிறார், அவரை ஆசீர்வதிப்பார். அதே வசனம் சொல்லுகிறது, அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், நம்மை நினைத்த தேவன் யாருக்கு என்று சொன்னால், ஊழியக்காரத்தின் குடும்பமாகிய ஆரோன் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். விசுவாசிகளின் குடும்பங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே என்ன கர்மாவில் இந்த நாளிலே இந்த வசனம் எனக்கு விதமாக தோன்கிறது. தேவன் நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆண்டிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாகவே தேவன் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அடுத்து சொல்லுகின்றது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். 15ஆம் வசனம் சொல்லுகின்றது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் உறுதியாக சொல்லுகிறார். இங்கே 6 காரியங்கள் அல்லது 7 காரியங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். சில நேரங்களிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா அல்லது சாபம் கலந்த வாழ்க்கையா என்பது அநேகருக்குள் சந்தேகம். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், வாழ்க்கை பற்றி தெரியாத பொழுது நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கை என்னதென்று தெரிகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை முடிகிறது. வாழ பிரயாசப்படுகிறோம், ஆனால் நமக்கு வாழ்க்கைக்கு நேரம் கிடையாது. இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கையும் கூட சில நேரங்களிலே ஆசீர்வாதம் வாழ்க்கை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் முழு ஆசீர்வாதத்தை நாம் சுரிந்து கொண்டில்லை. அதில் சில சாபங்களும் கலந்து இருக்கு. சாபம் கலந்த ஆசீர்வாதத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் யோசிக்கிறது என்ன, மனுஷ யோசனையில் இதுதான் கடவுள் கொடுத்த வாழ்க்கை, நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லி சில நேரங்களில் நினைக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய முன்னோர்களை ஒரு உதாரணமாக வைத்து, எங்கள் அப்பா இப்படி இருந்தார், எங்கள் அம்மா இப்படி இருந்தாங்க, எங்கள் தாத்தா இப்படி வாழ்ந்தார், அப்படி தான் நான் வாழணும்னு சொல்லி கொடுத்துருக்கார். அல்ல, தவறு. வேதம் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டி. இது என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்தால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆக என கருமால் இந்த நாளிலே நாம் சாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட இந்த ஆண்டிலே தேவன் உபாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகின்றது, கர்த்தர் உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். இப்பொழுது ஒரு வேளை நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சாபத்துக்குள்ளாக இருக்கிறோன்னு வச்சுங்க. சில வியாதி இருக்குது, சில பலவீனம் இருக்குது, நமக்கு தெரியாத சில காரியங்கள் நமக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே குடும்பங்களே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் யோசிக்கிறோம் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதே பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டாரே, அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன்னையும் என்னையும் கொண்டு அவர் நாமத்தை துதிக்க துதியின் பாத்திரங்களாய் தெரிந்து கொண்டாரே, அது பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் அநேக ஊழியக்காரர்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார், அதான் பெரிய ஆசீர்வாதம்.
ஊழியக்காரர் குடும்பத்தை குடும்பமாக வைத்திருக்கிறார். அதன் பெரிய ஆசீர்வாதம். அநேகருக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி சாபமாக இருந்தாலும் கூட தேவன் இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஒருவேளை நமக்கு தெரியாத காரியங்கள் இருந்தாலும் சரி, அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது இருக்கிற சாபம் ஆசீர்வாதமாக மாறாமல் சாபமாகவே இருக்கும் என்று சொன்னால், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நான் தேவனுக்கு செலுத்த வேண்டிய துதியையும் மகிமையும் கனத்தையும் செலுத்தாவிட்டால் தேவன் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை கூட சாபமாக மாற்றுவார். நான் ஒவ்வொரு நாளும் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பிரதர் செல்வராஜ் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு பாயிண்ட்டு டச் ஆச்சுங்க. ஏன்னா புது புது காரியங்களை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே நாங்கள் கற்றுக்குறோம். அது எவ்வளோ உண்மை. சில நேரங்களில் சாபத்தோடு இருக்கும்பொழுது சாபத்தை முறிப்பது எப்படி? மல்கியா 2:2 சொல்லுகின்ற, தேவனை ஆராதித்தாலே போதும் நம்முடைய சாபங்கள் எல்லாம் முறிந்து போய்விடும். ஆராதிக்க ஆராதிக்க, தேவனை துதிக்க துதிக்க, எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படியே தேவன் ஆசீர்வாதம் மாற்றிக்கொண்டே இருப்பார். சாட்சி சொல்கிறது கூட நேரம் இருக்காது. எது தான் சாட்சி என்று சொல்வதும் நமக்கு தெரியாது. அப்படி தேவன் செய்து கொண்டே இருப்பார். நான் அடிக்கடி ஊழியக்காரங்களுக்கு பாடம் எடுக்கும்போது சொல்வது உண்டு, உங்கள் பிரயாசம் ஒரு காலம் வீண் போகாது. ஆண்டவருக்குன்னு ஒரு நிமிடம் நீங்கள் ஒதுக்கினாலும் கூட தேவன் 10 நிமிடத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிச்சயம் தருவார். உங்கள் பிரயாசங்கள், உங்கள் நேரங்கள், உங்கள் பணங்கள் எதுவுமே ஆண்டவர் வீண் போக விடவே மாட்டார். அவைகளை செய்து முடிக்கிற தேவன். ஆகவே நான் கருமாள் இந்த நாளிலே நாம் சாபமாக இருந்தாலும் கூட தேவன் வாக்கு தத்தத்தின்படி நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு போகுவார். ஆசீர்வாதத்தை இழக்காதபடி நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டிய இது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தது நம்மை ஆசீர்வதிக்கவே. சில ஆசீர்வாதங்களை வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவன் நிபந்தனையோடு ஆசீர்வதித்திருக்கிறார். நான் தான் சில நேரங்களில் சொல்வது உண்டு. ஏன்னா ஒரு சிலருங்க, நான் கேட்கிற நிறைய ஊழியக்கார் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்கள் அந்த அம்மா கேன்சராக வியாதிக்கும், எப்படாப்பா போவோன்னு இருக்கும், சொல்லும். என்னன்னு சொல்லுங்கள், இருக்கிறதுல நான் போகிறதே மேலேன்னு ஊழியக்கார் சொல்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இன்னொரு 100 வருஷம் வாழ்வீங்க. எங்கே வாழ்கிறாங்க சொல்லுங்கள், எங்கே வாழ்கிறாங்க? அந்த அம்மா சாபத்தில் இருக்க தெரியாமல் ஆசீர்வதிக்கிற ஊழியக்காரர்களும் உண்டு. அருமையானவர்களே, அப்படி இருந்தாலும் கூட ஊழியக்காரன வார்த்தையை தேவன் அங்கீகரிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகின்றது, ஊழியக்காரன் வார்த்தைகளை அங்கீகரிக்கிற தேவன். The Lord who acknowledges his servant words. தேவன் ஆசீர்வதிப்பது அவசியமாக காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே இப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு 4 நம்முடைய முற்பிதாக்களை உதாரணமாக வைத்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். பார்ப்போம் தேவன் எவ்விதமாக நடத்துகிறார். சரி, முதலாவதாக ஆபிரகாமை குறித்து பார்ப்போம். ஆபிரகாம் ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தவன். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவன் அக்கறையிலே அந்நிய தேவதைகளை வணங்கி கொண்டிருந்தவன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவனுக்கு வயது 75. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வயது எவ்வளோங்க? 75. அந்த 75 வயது வரலும் ஆசீர்வாதம் இல்லாமலே இருந்தான். ஆசீர்வதிக்கிறவர் தெரியாமல் இருந்தான். ஒரு நாள் கர்த்தர் பார்த்தார், அவனை பார்த்து அழைத்தார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வா. நம்ம யோசிக்குவோம், ஆண்டு ஒருவேளை ஆசீர்வதினா சந்தேகப்படுவோம், ஆண்டு ஆசீர்வதிப்பாரா? வழிகள் உண்டா? ஆசீர்வாதத்துக்கு வழிகள் உண்டா? அருமையானே, அறிகுறி இல்லாவிட்டாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறேன். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நாளைய தினம் இன்றைய நேரத்திலே இந்த வாய்க்காலிலே தண்ணீர்கள் ஓடும் என்றார்.
அறிகுறி இல்லாவிட்டாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கின்றது, இது கர்த்தருடைய பார்வையிலே அற்ப காரியம். உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதும் உன்னையும் என்னையும் உயர்த்துவதும் கர்த்தருடைய பார்வையிலே அற்ப காரியம். தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் சொல்கின்றது 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 24ஆம் வசனம், கர்த்தர் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் அவர் வாயினால் சொன்னவர் கரத்தால் நிறைவேற்றுகிறவ தேவன். ஆகவே என்ன கருமாவில் இந்த நாளிலே நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை தேவன் இந்த ஆண்டு கொடுத்தார். இந்த ஆண்டு நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் உண்மையாக அறியவில்லை. அவன் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவன். அழைத்த உடனே அவன் வந்து விட்டான். ஆண்டவரே ஆசீர்வாதம் தானே வேணும், அவனுக்கு பிள்ளை இல்லைங்க, அவனுடைய ஆசீர்வாதம் குறி என்ன, ஒரு பிள்ளை வேணும், அவ்வளோதான். ஆண்டவர் அழைத்தார், வந்தான். அழைத்த ஆண்டவர் என்ன செய்வார், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அழைத்த ஆண்டவர் என்ன செய்வார், நீ போ என்று சொல்லிவிட்டு ஆபிரகாம் அனுப்பிட்டு அவர் இங்கே நிற்கவில்லை. அல்லேலூயா. ஆபிரகாமை சொன்னான், சொல்கிற இடத்துக்கு போ. அவனும் கீழ்ப்படிந்து கடந்து போனான். அவன் போவதற்கு முன்பு கர்த்தர் அந்த இடத்துக்கு போய் ஆபிரகாமை பார்த்து இங்கே வா என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க அழைத்த கர்த்தர் அறிகுறி இல்லாவிட்டாலும் வழிவாசல் இல்லாவிட்டாலும் நம்மை அழைத்து கொண்டு போவார். அவர் அழைப்பிலே உண்மை உண்டு. காரணம், நம்மை ஆசீர்வதிக்க அவர் நினைத்து விட்டார். ஆகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் கடந்து போனான். அப்பொழுது வயது அவனுக்கு 75 என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கின்றது. நான் உன்னை, கர்த்தர் சொல்கிற வசனத்தை மீண்டுமாக ஞாபகப்படுத்தி, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆகவே என்ன கருமாவில் இந்த நாளிலே மீண்டுமாக உங்களை உற்சாகப்படுத்த இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். தேவன் உங்களை ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி ஆசீர்வதிப்பார்? எபேசியருக்கு இந்த நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 1:4 சொல்லுகின்றது, கர்த்தர் உன்னதங்கள் இருக்கிற சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காகவே இருக்கிறவர். உன்னையும் என்னையும் அழைத்தவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை அழைத்தார், அவன் ஒழுங்கோடு இருந்தான். 24 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஒரு ஆசீர்வாதத்துக்கு எவ்வளோ நாளுங்க? அவன் கேட்டது ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு 1 வருஷம் போதும். 24 ஆண்டுகள் கடந்து விட்டது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவில்லை. காரணம் என்ன? கர்த்தரை ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஐ ஆம் த காட் எல் ஷடாய். அல்லேலூயா. அப்போ தான் தெரியுது அவனுக்கு ஒரு சர்வ உள்ள தேவன். தொடர்ந்து சொல்கின்றார், இன்னும் நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. சம்திங் ராங் சம்வேர். அதனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கல 24 வருடமாக. 24ஆம் ஆண்டு அவனுக்கு மீண்டுமாக சொல்லுகிறார், உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நேரம் நெருங்கிவிட்டது, நீர் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவனை எச்சரித்தார். எச்சரித்து சொன்னார், இன்னும் கொஞ்சம் உத்தமனாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு பிறக்கிற பொழுது ஆபிரகாம் 100 வயதாக இருந்தான் என்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அருமையானே, வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இல்லை என்று சொன்னால் கைக்கு வந்த ஆசீர்வாதம் கூட எட்டாமல் திரும்பி போய்விடும். ஒரு கொரியரில் பார்சல் வருதுன்னு வச்சுங்க, வீட்டு வாசப்படியில் வந்துருச்சு, கையிலே வாங்கிட்டீங்க, ரிசீவ் த பார்சல்.
அவன் திரும்பி கேட்பான், உங்களுக்கு தாங்களான்னு. இல்லை இல்லை, அட்ரஸ் தப்பாகுதுன்னு வாங்கின்னு போயிடுவான். ஆண்டவர் அப்படி தாங்க, when you are not aligned with Jesus Christ, the blessings will go back. அல்லேலூயா. ஆண்டவரோடு நீங்கள் இணைக்கப்படாவிட்டால் உங்களுக்கு வந்த ஆசீர்வாதம் கூட கடந்து போய்விடும். இப்படி போகக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ இன்னும் எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 24:1 ஒருத்தர் வாசிக்க கேட்போம். முதிர் வயது ஆனாலும் கூட கர்த்தர் ஆபிரகாமை சகலத்திலும் ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. இன்று உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் முதிர் வயது வரைக்கும். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகின்றது, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். கர்த்தர் நம்மை நினைத்து விட்டார், ஆகவே அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம குறைகள் இருந்தாலும் கூட அதை சரி செய்து நம்ம எச்சரித்து நம்ம ஆசீர்வாதத்தை நாம் கிடைக்க மட்டும் தேவன் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் எச்சரித்தார். அவன் வழியை அறிந்து கொண்டான், தவறை புரிந்து கொண்டான், திருத்தி கொண்டான், ஆசீர்வாதத்தை அடைந்து விட்டான். அல்லேலூயா. இரண்டாவதாக யோபை குறித்து பார்க்கிறோம். யோபு என்று சொன்னால் துன்புறுவோன் என்று அர்த்தம். த மேன் ஆஃப் அஃப்ளிக்ஷன். இவனுக்கு உபத்திரம் வருகிற பொழுது அவனுக்கு வயது 70. இதெல்லாம் பைபிள் இல்லைங்க. அவனுக்கு வயது எவ்வளோங்க? 70. 70 வயதிலே நல்ல மிக சீமானாக இருந்தவன், மிகவும் வசதியாக வாழ்ந்தவன். அவனுடைய ஆசை எவ்வளோன்னு சொன்னால், அப்பத்துக்கு கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு முன்பு $800,000. இது அப்ரேட்டுங்க. $800,000. அவனுக்கு உபத்திரவம் 6 மாதங்கள். எத்தனை மாதங்க? 6 மாதங்கள். எந்த பேங்க்லேயே போட்டிருந்தாலும் சரி, யாருக்கு கொடுத்துருந்தாலும் சரி, 6 மாதத்தில் டபுள் ஆவார். ஆகுமா? ஆனால் ஆண்டவர் மனுஷன் வச்சு 6 நாளில் டபுள் பண்ணுவார். அருமையானவர்களே, இவன் என்ன செய்தான்? உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போனான். ஆபிரகாமை கர்த்தர் உண்மையாக இரு என்று சொன்னார். யோபின் விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அவன் எப்படி விசுவாசத்துக்குள் கடந்து போகிறான், என்ன காரியங்களை செய்கிறான் என்று சொல்லி யோபின் பின்னாலேயே இருந்தார். ஆகவே தான் சாத்தானை பார்த்து சொன்னார், என் தாசனாகிய யோபின் மேல் கண்ணை வைத்தாயோ என்று யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது. கர்த்தர் கவனித்து கொண்டே இருந்தார். இந்த சாத்தான் எங்கே போய் என்னுடைய பிள்ளையாகி யோபை சோதிக்கிறானோ என்று சொல்லி யோபை பார்த்து கொண்டிருந்தார். எல்லா காரியங்களிலும் அவன் உத்தமனாக இருந்தான். ஆகவே தான் சாத்தான் இடத்துல கர்த்தர் சாட்சி சொன்னார் யோபை குறித்து, அவன் உத்தமன், அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை, அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். நல்லா யோசித்து பாருங்க. சாத்தான் மறுபடியும் கேட்கிறான். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆண்டவரே, நீர் உம்முடைய தாசனாகிய யோபுவை விருதாவாய் உம்மை சேவிக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் ஆசீர்வதிக்கவில்லையோ, வேலையடித்து காக்கவில்லையோ? அவன் சம்பத்து பூமியிலே பெருகிற்று என்று தமிழில் சொல்லுது. ஆனால் இங்கிலீஷில் அப்படி இல்லை. சம்பத்து பெருகிற்று. என்னன்னா, இந்த கோல்ஸு வில்ஸ்வர்த் மாதிரிங்க அந்த ஊர்லெல்லாம் அவனுக்கு அங்கங்கே பேங்க்கில் பணம் போட்டு வச்சுருந்தான் யோபு. அதனால தான் சம்பத்து ஊர் எங்கேயும் பெருகிட்டுன்னு அங்கங்கே மாடு ஆடு வாங்கி பெரிய பெரிய தொழுவங்களை வச்சுருந்தான். இது யோபுடைய சரித்திரம். இவன் என்ன செய்தான்? தன்னுடைய உத்தமத்திலே நிலைத்திருந்தான். அவன் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், எல்லாவற்றையும் இழந்த பிறகு கூட அவன் வாயில் உள்ள கர்த்தரை குறை சொல்லவில்லை, பாவம் செய்யவில்லை. 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் என்று சொன்னான். எந்த சூழ்நிலையும் தேவனை துதிக்க சோத்திரிக்க கற்றுக்கொண்டிருந்தான். தன்னுடைய உபத்திரவத்தின் மத்தியில் தேவனை துதிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய பாடுகள் மத்தியில் கர்த்தரை ஆராதனை விடவே இல்லை, அவன் ஆராதிக்க ஆரம்பித்தான். ஆகவே தான் கர்த்தர் அவன் நினைவாகவே இருந்தார். எப்படி இருந்தார்?
நம்மையும் கூட தேவன் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறவராம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுகின்றாரு, நான் வாசிக்கிறேன். நானோ எளிமையும் சிறுமையும் ஆனவன், கர்த்தரோ என் நினைவாகவே இருக்கிறார். சும்மா ஒரு முறை நினச்சி விடுறது இல்லைங்க, நாம் நினைவாகவே இருக்கிற தேவன். என்ன அருமையான தேவன்! நம்மையும் கூட யோபை போல நினைவாகவே இருந்து நம்மையும் ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவன் நம்முடைய பாடுகளை பார்ப்பார், உபத்திரவங்களை பார்ப்பார், சோதனைகளை பார்ப்பார், கண்ணீர் வேதனை வியாதிகளை பார்ப்பார். பார்த்து யோபுக்கு சொன்னது போல நம்மை குறித்தும் இவைகளை கொண்டு வந்தவனை பார்த்து நமக்காக சாட்சி சொல்லுவார். நம்மையை விடுவித்து யோபு சொல்கிறான், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் பற்றுதலாக இருப்பேன். கடைசியாக யோபு 23:10 வாசிக்கிறோம், அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாய் விளங்குவேன். என்ன விளங்குவேங்க? பொன்னாக விளங்குவேன். அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை யோபை போல பல வசதிகளோடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், யோபை போல எல்லாவற்றிலும் ஆண்டுக்கு முன்பாக சாட்சி பெறுகிற விதத்தில் உத்தமமாய் பயந்து ஆராதிக்கிறவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு துதி சோத்திரங்களை ஏற்கலாய் நாம் காணப்பட வேண்டும். துதிக்கிறோமே, இந்த ஒரு துதி, இந்த ஆராதனை எதுக்கு ஒப்பானது என்று சொன்னால், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கின்றது, அது உதட்டின் காலை. எபிரேயர் 13:15 வாசிக்கிறார், அது உதட்டின் கனி. ஆனால் இங்கே வாசிக்கிறார் என்னங்களாம், உதட்டின் காலை. பெரிய ஒரு காலை நம் தேவனுக்கு பலியிடுவது போன்றது. துதிக்க 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 நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே மாறும். அவர் மாற்றுகிற தேவன், துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளில் பிரியப்படுகிறவர். சங்கீதம் 50:23 சொல்லுகின்றது, அவர் நம்முடைய துதிகளில் பிரியப்படுகிற தேவன். நம்ம ஏற்படுத்தினதே காரணம். ஏசியா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியையே சொல்லி வருவார்கள். ஆகவே என்ன கர்மாவில் ஒருவேளை ஆபத்து நேரத்தில் உங்களை விடுவிக்கணும். யோபை போல் ஒரு ஆபத்து வருகிறது, ஒரு சோதனை வருகிறது, கஷ்டம் வருகிறது, வியாதி வருகிறது, விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 50:14-15. நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி உன்னதமான உன் பொருத்தனைகளை செலுத்தினால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆபத்தில் சாதாரண டெலிவரன்ஸ் கிடையாது, சாதாரணமாக விடுவிப்பதில்லை. தேவனை மகிமைப்படுத்துகிற அளவிற்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எப்பொழுதுமே அதைத்தான் யோபு கற்றுக்கொண்டிருந்தான். எல்லா நேரங்களிலும் தேவனை துதிப்பது, எப்பொழுதுமே தேவனை துதிப்பது. துதிக்க துதிக்க கர்த்தர் அவனை மாற்றிக்கொண்டே இருந்தார். 6 மாதம் தான் சோதனை எல்லாம் முடிந்தது. ஆயுசு கூட இரட்டிப்பாய் மாறினது. யோபு மரிக்கிற பொழுது 210 வயதிலே மரித்தான். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களும் இரட்டிப்பாக கொடுத்தார். எல்லா அவன் வாழ்க்கை ஆயுஷையும் இரட்டிப்பாக கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தேவனை துதிக்க கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்வோம், தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் கடைசியாக யோபை இன்னொன்று கவனிக்கிறார். கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் கடைசியாக சொல்லுகிறது. கடைசி பாகம், கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். என்ன பார்த்தார்? இவன் சோதனைகள் மத்தியில் உள்ளாவது என்னாவது சபிக்கிறானா, இல்லை உண்மையாக ஆராதிக்கிறானா, என் உத்தமன் என்று சொன்னமே சாத்தான் இடத்தில் எப்படி என்று சோதிப்பதற்காக கர்த்தர் முகத்தை பார்த்தார்.
பார்த்த உடனே அந்த நண்பரிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பலிகளை கொண்டு போய் யோபிடத்தில் கொடுங்க, அவன் உங்களுக்காக விண்ணப்பம் செய்வான். அந்த ஜெபத்தை ஏறெடுத்தான் பாருங்க, கர்த்தர் அவன் சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதித்தார். துதி சோத்திரங்களும் ஜெபங்களுமே ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனுஷனுக்கு இருக்க தடைகளை நீக்கும். போராட்டத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் பெருத்த விடுதலை கொடுக்கும் என்று சொன்னால் அது துதி சோத்திரங்கள் மாத்திரமே. மூன்றாவதாக பார்க்கிறோம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஏதோம் ஓபேத் வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை இந்த ஈதோம் யார் அப்படின்றது, ஏதோம் யார் அப்படின்னா அவன் ஒரு லேவி. வேதத்தில் இதெல்லாம் இல்லைங்க, சொல்கிறேன். லேவி என்று சொன்னால் தேவனுடைய வாசலை காக்கிறவன், தேவனுடைய சகல சபைக்குரிய காரியங்களையும் கண்காணிக்கிறவன். இவன் வீட்டிலே தாவீது சொன்னான், அங்கே ஒரு லேவியன் இருக்கான், அவன் வீட்டில் கொஞ்ச நாள் வைங்கேன். சும்மா வச்சாங்க. அவன் திடீர்னு கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்போ தான் தாவீது யோசிக்கிறான், ஏன் நம்முடைய பட்டணத்துக்கு கொண்டு வரக்கூடாது, நாம் ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது. அவன் வீட்டில் நடந்த காரியம் என்ன? தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவன் வாசல் காக்கிறது உண்மையா என்று சொல்லி உத்தமத்தை கவனித்து கொண்டு இருந்தார். பிரியமானவர்களே, ஊழியம் செய்கிற மாத்திரமல்ல, விசுவாசிகள் மாத்திரமல்ல, எந்த அளவிற்கு நாம் உண்மையாக இருப்பதை தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார். இவன் வாசல் காக்கிறதே உண்மையாகவே தேவனுடைய பெட்டியை காக்கிறானா என்பதை குறித்து அவர் பார்த்தார். அந்த பெட்டியில் என்ன உண்டு? தேவனுடைய வசனங்கள் உண்டு, தேவனுடைய வார்த்தைகள் உண்டு. அருமையானவர்களே, நீக்கு எத்தனை முறை நாம் எத்தனை முறை வாசித்தாலும் சரி, அந்த வேத வசனத்தை காத்து கொள்ளுமா என்பதை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் மிக தெளிவாக யோவானை பார்த்து கர்த்தர் சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, இந்த தீர்க்கதரிசி வசனத்தை வாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, இதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அருமையான தேவஜனமே, நாம் எத்தனை நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம் மனதிலே சிந்தனையிலே வைத்து கொண்டிருக்கிறோமோ அத்தனை நாளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? அவன் வைத்திருந்த வார்த்தைகள், அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை மாம்சத்திலே வெளிப்பட்டார், அந்த வீட்டில் தங்க ஆரம்பித்தார். நாமும் கூட வீட்டில் வசனங்களை வைத்திருக்கிறோம். நம்ம வீட்டிலலாம் என்ன வச்சுருக்கோம்? இயேசு இந்த குடும்பத்தின் தலைவர். யாருங்க வச்சுருக்கோம்? அவங்களுக்கும் இயேசுக்கும் என்ன இருக்காதுங்க, சம்பந்தமே இருக்காது. வீட்டில் செய்கிற அத்தினி பொய் வேலை, திருட்டு வேலைலாம் இயேசு தலைமையில் தான் நாங்கள் செய்கிறோம். செய்கிறது அத்தினி எந்த வேலைங்க? யார் தலைமையில் செய்கிறோம்? என் குடும்பத்தின் தலைவர் இயேசு. அப்படி அல்ல. தேவன் எதை பார்க்கிறார்? வீட்டில் வச்சிருக்கிற வசனம் எதுக்குன்னு தெரியுங்களா? நம்ம வீட்டில் வசனம் வச்சுருக்கல, வீட்டில் இருக்க இல்லைங்களா வசனம்? இந்த கிதியோன் வீட்டில் வசனத்தை வச்சிருக்கிற அத்தனை மாதமும் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான அத்தனையும் ஆசீர்வதித்தார். இப்போ நம்ம என்ன வசனம் வச்சுருக்கிறோன்னு சொல்லுங்களேன். யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன், உங்கள் வீட்டில் என்ன வசனம் வச்சுருக்கீங்கன்னு. ஆமாம், சரி. இப்போ கேட்டார் போல் தெரியுது, ஆபிரகாம் சொன்னதை. ஓகே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க. நிறைய பேர் வைக்கிறது என்னென்னா, இந்த வசனத்தெல்லாம் இப்படி வச்சுட்டோம். எப்படி வச்சுட்டாங்க? ஆர்டராக இருக்க வேண்டியதை இப்படி ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அதனால தான் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அது சேரணும் அந்த பாயிண்ட்டை, பேசாந்தது தான் ஆசீர்வாதம். முதலாவது தேவனுடைய வசனங்கள். உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கின்றது, இவைகள் அனைத்தும் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. எங்கே இருக்கணுங்க? இருதயத்தில் இருக்க கடவுது. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அடுத்த வசனம் சொல்லுகின்றது, டீச் யுவர் சில்ட்ரன் டெலிஜென்ட்லி. உன்னுடைய பிள்ளைகளுக்கு இதை கருத்தாய் போதித்து. அடுத்த வசனம் சொல்லுது, இவைகளை ஞாபக குறியாக கையில் கட்டிக்கொண்டு. அந்த அடுத்த வசனம் 9ஆம் வசனம் சொல்லுகின்றது, அவைகள் உன் வீட்டு நிலைகளிலே எழுதுவாயாக. வீட்டு நிலைகள் எதுக்குன்னா, அது வசனம் தொடர்ந்து சொல்லுது, அவைகள் உனக்கு ஞாபக குறியாக இருக்க கடவுது.
உதாரணம் சொல்கிறேங்க, இந்த கேக்டை எப்படி இருக்குதுன்னு தெரியலையே கேட்குறோமே அப்படின்னா, இது பார்த்தனோ இப்படி தான் கேக்டை இருக்குது அப்படின்னு தெரிப்பதற்காக வீட்டில் வசனத்தை வைக்கிறேங்க. இன்றைக்கி நிறைய பேர் வசனத்தை வச்சுருக்கோம், ஆனால் இங்கே இருதயத்தில் இருக்காது, பிள்ளைங்களுக்கு போதிக்க மாட்டோம், நம்ம அதை ஞாபகம் படுத்தி கொள்ள மாட்டோம். கடைசியில் ஒருவேளை இப்படியா, இப்போ பிரதர் சொன்ன மாதிரி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு, ஆசீர்வதிப்பாரா வசனம் கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஞாபகக்குறியாக இருப்பதே வேத வசனம். அருமையான தேவஜனம், எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டுகள் வேத வசனத்தை வாயில் வைத்து காத்து கொள்கிறீர்களோ, உங்களை இருதயத்தில் வைத்து காத்து கொள்கிறீர்களோ, பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கிறீர்களோ, எத்தனை நாட்கள் ஞாபகக்குறியாக வைத்து ஞாபகப்படுத்தி கொள்கிறீர்களோ, அத்தனை நாட்களும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இவன் வீட்டிலே அவன் வசனத்தை வைத்திருந்த அத்தனை நாட்களும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு வேளை கேட்டிருப்பாங்க, எங்கள் வீட்டில் ஒரு 3 மாதம் வைங்க, எங்கள் வீட்டில் ஒரு 2 மாதம் வைங்க, ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி. அருமையானே, தேவன் நமக்கு வழிகளை காண்பித்திருக்கிறார், ஆசீர்வாதத்துக்குரிய வழிகளை தெரியப்படுத்தி இருக்கிறார். அவைகளை செய்வோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்னொன்று ஃபஸ்ட் டைம் ஆயிடுச்சுல்ல, 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7. இப்பொழுதும் உமது அடியாரின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியாளின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீதுக்கு ஒரு வாஞ்சை, கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டினான். இஸ்ரவேல் ஜனங்க, இன்னொரு குறிப்பு சொல்கிறாங்க, இதையும் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு 480 ஆண்டுகள் வரை தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்டவில்லை. இதுதான் உண்மை. 480, 480. பிறகு தாவீதுக்கு மனசு வந்தது, என்னன்னா ஆண்டருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு. ஆண்டவர் சொல்லிட்டார், உன் கையில் அதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் இவனுக்கு வீடு கட்டுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இவனுக்கு வீடு கட்டுவேன். வீடை கட்டினார். கட்டினவன் யோசிக்கிறான், ஆண்டவரே இது நீர் கொடுத்த வீடு, நல்லா கவனிக்கணும், நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த மனைவி, நீ கொடுத்த பிள்ளைங்க, நீங்கள் கொடுத்தது சேர் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தது மிக்சி, நீங்கள் கொடுத்தது ஸ்டவ்வு, இது எல்லாத்தையும் எங்கே வைக்கணும்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்க வைக்கிறேன்னா. நிற்க வைக்க கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். வேதத்தில் இப்படி ஒரு வசனம், ஒரு ஜெபம் உண்டு. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22, 23 வசனங்களே விதமாய் வாசிக்கிறோம். அந்த ஜெபத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சிங்கன்னா போதும். எஸ்ரா முன்ன எதுக்காக ஜெபிக்கிறேன்னா, முதலாவது எங்களுக்காக. ஒருவேளை யாருக்கு சொல்கிறான்னு நான் நினைக்கிறேன், அவனுக்கும் அவன் மனைவிக்கும் சொல்லிப்பான். யாருக்கு ஜெபம் பண்ணுறாங்க? எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளுக்காக, பிறகு கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து எங்கள் குடும்பத்துக்காக, நீர் கொடுத்த எல்லா பொருட்களுக்காக. வேதம் தெளிவாக சொல்லுது, நீ கொடுத்த எல்லா பொருட்களுக்காக, இதுக்கு மேலே தேவன் தரப்போகிற ஒரு நல்ல வருங்கால வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபித்தோம் என்று சொன்னான். 23ஆம் வசனம் சொல்கின்றது, எஸ்ரா 8:23, கர்த்தர் அவள் வேண்டுதலை கேட்டருளினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவனுடைய வசனம், வீடு தேவனுக்கு முன்பாக இருக்கிற பொழுது கர்த்தர் வீட்டையும் வீட்டில் இருக்கிற உண்டான எல்லா பொருட்களையும் வீட்டுக்கு தேவையான அனைத்தையுமே தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் தேவன் முன்பாக இருக்கு, எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாக இல்லை, எந்த அளவில் இருக்கும்? ஒருவேளை கர்த்தருக்கு நெருக்கமாக இருக்கோமா, கொஞ்சம் தூரமாக இருக்கோமா? ஒருவேளை 4 பிள்ளைங்க இருக்குன்னா எல்லா பிள்ளையும் ஈக்குவலாக இருக்காது. கணவன் மனைவி வந்தால் 2 பேர் ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க, யாரோ ஒரு தூரம் இருப்பாங்க. ஆகவே தான் சில நேரங்களில் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. ஒரு குடும்பம்னா 4 பேர் இருக்கான்னா தேவன் என்ன செய்வார்னா 25% per rate அப்படின்டுவார். ஆசீர்வாதம் என்ன சொல்லுவாருங்க, 25% ஒன்று. கணவன் மனைவி பிள்ளைங்க 2 பேர் இருந்தால் அந்த குடும்பத்துக்கு அன்றைக்கி 100% ஆசீர்வாதம். வெறும் மனைவி பிள்ளைங்க வந்தால் 75, வெறும் பிள்ளைங்க கணவன் மணி 2 பேர் வந்தால் 50, ஏன்னா 2 பசங்க வரல இல்லை. அப்படி தேவன் என்ன செய்கிறார், குடும்பத்தை எந்த அளவிற்கு தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறோமோ தேவன் அப்படியே பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன்.
அவன் சொன்னான், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி கேட்கிறான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டொருளி அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? உன்னுடைய மகன் அல்ல, உன் சந்ததி சந்ததியிலே ராஜா பரம்பரையிலே ராஜாவாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தை நிறுத்துகிற பொழுது தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக இருக்கும். அநேக ஊழியக்கார குடும்பங்களை கேட்டிருப்பீங்க. அந்த ஊழியக்காருக்கு ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் சரி, அவர் செய்த ஊழியத்தின் நிமித்தம் அந்த சந்ததியில் ஆசீர்வாதமாகவே வந்து கொண்டு இருக்கோம். இது மாத்திரம் நிச்சயம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்காக மீண்டும் சொல்லி எதை செய்கிறோமோ கர்த்தர் ஒரு காலம் வீண் விருதாய் விடுவதே இல்லை. அதற்கேற்ற பலனை நிச்சயமாகவே தருவார். அல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். எந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? தேவன் ஆசீர்வதித்த நாள் ஒன்று உண்டு. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அல்லது யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். 6 நாளைக்குள்ளாக கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கினார். 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? என்னுடைய ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நாளை ஏற்படுத்தினார். ஆகவே தான் இந்த நாளை ஆசீர்வதித்தார். ஒருவேளை அவர் ஓய்வு நாள் திங்கட்கிழமை ஆசீர்வதிச்சிருந்தால் நம்ம எல்லாம் திங்கட்கிழமை தான் ஆலயத்துக்கு வந்திருப்போம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் ஓய்ந்திருந்த நாளை மாத்திரம் ஆசீர்வதித்தார். என்ன ஓய்வு நாள்? மீண்டுமாக சொல்லுகிற பாருங்க, ரொம்ப முக்கியமான. நிறைய பேருக்கு என்ன, ஏதோ ஒன்று நினச்சின்னு ஓய்வு நாள் யோசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வில்லை, ஆகவே ஒரு நாளை ஏற்படுத்தினார். ஒன்று. இரண்டாவதாக அந்த நாளை ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக அந்த நாளிலே உலக காரியங்களை விட்டு ஓய்ந்திருப்பது, தேவ சமூகத்திலே காத்திருப்பது. அடுத்ததாக அவர் அதை உடன்படிக்கையாகவே ஏற்படுத்தினார். எப்படி உடன்படிக்கை ஏற்படுத்தினார்? வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The book of Exodus chapter 31 verse 16. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர், கவனிங்க, தலைமுறை தோறும், ஆமேன், ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்க வேண்டும். ஏன்னா இன்னொரு ரகசியத்தை அவர் சொல்லியிருப்பார். அந்த நாளை மட்டும்தாங்க ஆசீர்வதிச்சிருக்கேன், வந்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்பதற்காகவே அவர் முறையாக அது நீ உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார். இந்த உடன்படிக்கை ஒருவேளை அநேகர் யோசிப்பது உண்டு, நம்முடைய முற்பிதாக்களோடு ஏற்படுத்தினார், மோசையோடு ஏற்படுத்தினார். அல்ல. வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், He made a covenant those who are living today. இன்று ஜீவனோடு இருக்கிற நம்மோடு தேவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அந்த உடன்படிக்கை நீங்கள் தேவனை ஆசரிக்க வேண்டும் என்பதே. ஏனென்றால் அந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்கு வர சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி ஆலயத்துக்கு வரணும்? எல்லாம் அர்ஜென்ட்டாக ரெடி ஆகிட்டு மடன்னு அரையங்குறையமாக வருமே அல்ல, ஆயத்தமாய் வர வேண்டும். முதல் எப்படி செய்யணுங்க? ஆயத்தத்தோடு தேவனுக்கு முன்பாக ஆயத்தப்பட வேண்டும். ஒருவேளை ஆயத்தம்னா கேட்க, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் முழுக்க வாசித்தீங்கன்னா தெரியும். அட்லீஸ்ட் 3 days பிஃபோர் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இந்த நிறைய கத்தோலிக்காக இருக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாம் சனிக்கிழமை ரெடி ஆகிடுவாங்க. போய் பாவ அறிக்கையெல்லாம் செஞ்சுட்டு ஃபாதர்கிட்ட அவரே ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. கடைசியில் சாமி யாருன்னுவான். அவர் தெரியாதுன்னு வேறு வந்துடுவான். பாவத்தை அறிக்கை செய்துட்டு கடைசியில் என்ன கேட்குறாங்க அவரை? சாமி யார்? அவர் தானேங்க, அவர் பேர் அப்படி தானே, சாமியார் தானே. அதான் அப்படி என்ன செய்கிறாங்கன்னா ஆயத்தப்படுறாங்க. நான் அது சொல்லுங்க, ஆயத்தத்தை குறித்து சொல்லுகிறேன். நாம் எத்தனை நாளைக்கு முன்னே ஆயத்தப்படுகிறோம்? நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆயத்தமாகிறோம். இரண்டாவது, ஆலயத்துக்கு வருகிறோம். வருவதற்கு முன்பே ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். என்ன சிந்தனை? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
ஏசாயா 2:3. கர்த்தருடைய பர்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் என்று போதிப்பார். நடப்போம், வழிகளை போதிப்பார், அவர் பாதையிலே. பாருங்கள், எல்லா விசுவாசி இது மனசில் வச்சுன்னு வரணுங்க. இன்னைக்கு போகிறப்போ ஆண்டவர் நமக்கு வழி காட்ட போகிறார். ஏதோ ஒரு முக்கியமான வாழ்க்கை குறிப்பை குறித்து போதிக்க போகிறார். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்க வாழ்க்கை கேள்விக்கு பதில் கிடைக்க போகிறது என்று சொல்லி வருகிற ஒவ்வொரு நேரத்திலும் நாம் வருகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார். நீங்கள் என்னத்தான் பேசுகிறாருங்க பாஸ்டர் அப்படின்னு நினச்சின்னு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே பேச மாட்டார் ஆண்டவர். நிறைய பேர் செய்கிற தவறு இதுதாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42 44 வசனம் வரை விதமாய் சொல்லுகின்றது. ஒருவர் என் நாமத்தின் நிமித்தம் ஒரு தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொண்டால் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. என்ன அந்த பாஸ்டருங்க இப்படி இருக்கிறார், ஒன்றும் பேச மாட்டேன். அன்றைக்கி ஒன்றுமே பேச மாட்டார். உங்களுக்கு அவர் நல்லா பேசுகிறாருங்க அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுவார். எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்படி தேவன் ஆலோசனைகளை கொடுத்து ஆலயத்தில் உங்களே வழிநடத்துவார். ஆகவே தான் அருமையாளே, வாழ்க்கைக்கு புதுப்பிக்க புதிய ஆலோசனைகளை பெற, வாழ்க்கைகள் மாற, ஆசீர்வாதங்கள் பெருக நாம் ஆலயத்துக்கு வருவது நல்லது. வருகிற பொழுது இப்போ ஆயிட்டோம், ஆலயத்துக்கு வருகிற நினச்சின்னு வர நீ ஆண்டவர் பேச வருகிற பொழுது பிரசங்கின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரசங்க தி புக் ஆஃப் எக்லெசியாஸ்டிஸ் சாப்டர் 5 verse 2. தேவ சமூகத்தில் கவனிங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு துணிகரமாய் ஒரு வார்த்தையும் பேசாமல், மனம் பதறி தவறி கூட யாரும் வார்த்தையை நீங்கள் பேசாமல், சுருக்கமாக இருப்பதாக. ஆலயத்தில் என்ன செய்யுங்க, நிறைய பேர் இருக்கிற ஆலயத்தில் இது ஒரு பிரச்சனைங்க. காலையில் என்ன செஞ்சுட்டு வந்தீங்க, போய் தான் கறி வாங்கணுமா யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பேசுகிறாங்க சபையில். ஆகவே வருகிற பொழுது ஆயத்தத்தோடு வருவது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்மை காத்து கொள்வதும் அவசியம். அப்படி காத்து கொண்டு நடந்தால், அப்படி ஆயத்தத்தோடு வந்தால் ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், the book of Isaiah chapter 58 verse last 2 verses. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை கூட நீ பேசாமலும், ஓய்வு நாளை மன மகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாயானால், மகிமையுள்ள நாள் என்று எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தர் நீ முதலாவது மன மகிழ்ச்சியாயிருப்பாய். எப்படி இருப்பாய்ங்க? பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற பொழுது, அதை சந்தோஷமாக நினைக்கிற பொழுது, மகிழ்ச்சியோடு நினைக்கிற பொழுது, கர்த்தர் முதன்மையில் உனக்கு என்ன செய்வார்? மன மகிழ்ச்சியாய் வைப்பார். மன துக்கங்கள் மாறும், மன வேதனைகள் மாறும், கண்ணீர்கள் துடைக்கப்படும். தேவன் நல்ல சகல ஆறுதலின் தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். அது மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை தொடர்ந்து வாசிக்கிறோம். பூமியின் உயர்ந்த இடங்களே கர்த்தர் உங்களை வைப்பார். எங்கே வைப்பாருங்க? உயர்ந்த இடம். உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஒன்று மாத்திரம் சொல்கிறாங்க, அடித்து சொல்கிறேன், ஊழியக்கார பிள்ளைங்கள்லாம் தேவன் பெரிய பெரிய வேலைங்களே கொடுப்பார், உயர்ந்த வேலைங்களே கொடுப்பார், உயர்த்தத்திலே வைத்திருப்பார். எண்ணக்கூடாத அளவிற்கு தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆகவே ஓய்வு நாளை ஆசரிப்பது ஒரு ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமாக ஒரு முறை சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது நாம் பார்த்தோம், ஆபிரகாமை போல எங்கும் வழியில் பிசகாதபடிக்கு நம்மை காத்து கொண்டு உத்தமனாக இருந்தால் கர்த்தர் நம்ம இந்த ஆண்டில் ஆசீர்வதிப்பார்.
யோபை பார்த்தோம், சோதனை மத்தியில் கூட மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாக இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தி இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக பார்த்தோம், என்ன பார்த்தாங்க, ஏதேன் போது தேவனுடைய வசனங்களை காக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நான்காவதாக பார்த்தோம் யோபு. நான்காவது எதை பார்த்தங்க, தாவீதின் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார், முன்பாக நிறுத்தினார், ஆசீர்வதித்தார். ஐந்தாவதாக பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற, ஆலயத்துக்கு வருகிற, ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். பிரியமாவளே, ஆகவே தான் கர்த்தர் நினைத்தார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் உண்மையான ஆசீர்வாதம் என்று சொன்னால் இது. நாம் குறுக்கு வழியில் போய் சில பேர் ஆசீர்வாதத்தை தேடுறோம். ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு கதை ஞாபகம், அது நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு காட்டை தடந்து அது பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போவாராம் தன்னுடைய 4 சீஷர்களோடு. ஒரு நாள் போகும்பொழுது மாலையில் பார்க்குறாரு, நல்ல கோல்டு தட்டு 4 தட்டு அங்கே விழுந்துருக்கு. இந்த சீஷருங்களை பார்க்குறானுங்க, ஐயா பாருங்க ஐயா, இது இப்போ யாருக்கு கிடைக்கும், இது கிடைக்காத பெரிய பாக்கியம். நம்ம 4 பேரும் நடந்தே வரோம், எங்கேயோ ஒரு ஓட்டை வீட்டில் இருக்கோம், வசதி இல்லாத இருக்கோம், சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறோம், இது எட்டுக்குன்னா நம்ம நல்லா இருக்கலாமேன்னு. அந்த ஊழியக்கார் சொன்னார், இது நமக்கு இல்லைப்பா ஆசீர்வாதம், இது நமது இல்லை. சரி, இந்த 4 பேருக்கு மனுஷத்தாங்களே என்ன சொல்லுவாங்க, அதை பார்த்துனே போகிறான், அப்படி மெதுவாக பார்த்துனே போகிறான். கடந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு பின்னாடி இதே மாதிரி இன்னொரு 4 பேர் வந்தான். 4 பேர் வந்தவொடனே 4 தட்டை ஒரு தட்டு கோல்டு பிளேட் எடுத்துக்கின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு ஒருத்தனுக்கு யோசனை வருது, டே நம்ம எப்படியும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அடைஞ்சிட்டோம், இனியில் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது, சந்தோஷமாக இன்றைக்கி ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடலான்னு 3 பேரில் ஒருத்தனை செலக்ட் பண்ணி போடா ஸ்வீட் வாங்கினுவான்னு அனுப்புனாங்க. அவன் போய் ஸ்வீட்டு வாங்குறான். ஸ்வீட் வாங்கும் போது யோசிக்கிறான், இப்போ நம்ம போனோம்னா அந்த 3 பேர் காத்து நிற்பான். ஆனால் இந்த ஸ்வீட்டில் கொஞ்சம் பாய்சன் போட்டு கொடுத்துட்டா அந்த 3 பேர் என்ன ஆயிடுவான், அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துடுமே அப்படின்னு யோசித்தான். அந்த 3 பேர் என்ன யோசிக்கிறான், இவன் ஸ்வீட் வாங்கி வரும்போது அவன் மேலே விழுந்து நான் 3 பேர் அவனை கொண்டுட்டோம்னா அவன் பாகத்தை 3 பேரை ஷேர் பண்ணிக்கலான்னு இவனுக்கு யோசிக்கிறானுங்க. நடக்கிறது யோசித்து பாருங்கள். அவனும் வரான், இவனும் போகிறானுங்க. வரும்போதே மேலே வந்து அவனை அடித்து சாவடிச்சிடுறாங்க, அவன் செத்து போகிறான். வாங்கின இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றான்னு இந்த 3 பேரும் செத்து போயிடுறான். இந்த 4 பேரும் செத்து கெடுக்கிறான். திடீர் அந்த குருவான் 4 சிஷ்யரும் வர்றாங்க. வரும்போது குரு சொல்கிறாரு, அநியாயம் பாருங்கள், அநியாயத்தில் வந்தால் இப்படி அநியாயத்திலாம் போகும். ஆகவே ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமே உண்மையான ஆசீர்வாதம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை பெருக்கும், அதனோடு தேவன் வேதனையை கூட்டார். The blessing of the Lord makes one rich, he will not add evil to it. அதுக்கு எந்த ஒரு கலக்கம் வைக்காதபடிக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒரு சீர்தூக்கி பாருங்கப்பா. நமக்கு ஆகாத காரியங்களாக இருந்தால் இந்த ஆராதனை வேலையில் எங்களோடு நீ பேசினீங்க. ஆபிரகாமை போல் நாங்கள் எங்கள் வாழ்க்கைகளை சரி செய்து கொள்வது நல்லதையா. உத்தமனாய் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. ஓபேதேதோமை போல நம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் காத்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. யோபை போல எந்த சூழ்நிலையும் ஜெபிக்கிற வீரனா என்னை வைங்க, வீராங்கனியா என்னை வைங்க ஆண்டவரே. ஏதோமை போல நம்முடைய வசனத்தை காக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. தாவீதை போல வீட்டை முன்பாக நிறுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் நாங்கள் ஆலயத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்கிற அந்த பாக்கியத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். இந்த கால வேளை ஒரு விசேஷித்த ஆவி நம்மதில் ஊற்றப் போகிறது. ஒரு இரட்டிப்பான பரிசுத்தாவின் வரம் நம்மேல் இறங்க போகிறது.
இனி ஒவ்வொரு நாளும் பலத்தோடு, தைரியத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு தேவனை தொழுது கொள்ளுகிற நேரம் நமக்கு தேவன் தரப்போகிறார். தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை நிரப்பி கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி மழையைப் போல பொழிந்து கொண்டிருக்கிறார். என்றும் பெற்றிராத ஒரு வல்லமை ஒவ்வொரு தலைகள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. அதை உன்னை சீர்தூக்கி பார்க்க, உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி, உனக்கு வல்லமையெல்லாம் நிரப்பி தேவனுக்கு உகந்த பாத்திரமாக உன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஒப்பு கொடுப்போம். சோத்திரம் சோத்திரம். தேவன் என்ன வார்த்தை போடுகிறாரோ வாயில் அதை சொல்லுங்கள். தீர்க்கதரிசன வார்த்தையாக சொல்லுங்கள். அந்நிய பாஷை வார்த்தையாக பேசுங்க. தேவன் ஜெபிக்க சொல்கிறாரா ஜெபிங்க. துதிக்க சொல்கிறாரா துதிங்க. எஸ் லார்ட். ஊற்றுங்க 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 தகப்பனே. ஒவ்வொருத்தர் மேலும் மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன்றவரே, இப்பொழுது இந்த பரிசுத்த ஓய்வினால் ஆராதனை வேலையில் பலமாக இறங்குவீராக. நம்முடைய மகிமை நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் சுகவீனங்கள் மாறட்டும். எதிர்பார்க்கிற காரியங்கள் வாய்க்கட்டும். மன நிறைவோடு அனுப்புவீராக. எல்லா தீர்க்கதரிசன வசனங்களும் கொடுத்த அத்தனைகளும் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய தேவ வல்லம் இறங்கினதுக்காய் நன்றி. ஒவ்வொருத்தரும் நிரப்பினதுக்காய் நன்றி. இந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவீர். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம் நாதா. தொடர்ந்து எங்களோடு நீர் இருப்பீராக ஆண்டவரே. பாஸ்டர். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய மகனை கொண்டு நீர் திட்டமாய் ஆண்டவரே நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாற, ஆண்டவரே உத்தமனாய் நாங்கள் நடக்க, ஆண்டவரே மற்றவர்களுக்காக பரிந்து பேச, ஆண்டவரே எங்களை உமக்கு முன்பதாக நிறுத்த, உடைய வார்த்தைகளை காத்து கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தமாய் ஆராதிக்க நீர் உதவி செய்யும். எங்களை பார்த்து நீங்கள் பரிசுத்தமுள்ள ஜாதி, பரிசுத்தமுள்ள ஜனம் என்று சொல்லும்படியா தேவன் இந்த சபையை நீர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நமக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு உடைய சம்பூரணத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நமக்கு நன்றி அப்பா. உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.